ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாயா கிரகம் எப்படி உருவானாங்க அப்படின்னு பார்க்கும்போது சிவப்பு புள்ளி கருப்பு புள்ளி அப்படின்னு ரெண்டு புள்ளி. இந்த புள்ளிகள் அப்படிங்கிறத வைத்து கொண்டு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எது ஒன்று புரியவில்லையோ அங்கெல்லாம் இந்த ராகுவும் கேதுவும் இருப்பார்கள் அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம். இதை இன்னும் தெளிவாக பார்க்கணுன்னா, ஸ்டாக் மார்க்கெட்னு இன்றைக்கி இந்தியாவில் இருக்கு இல்லையா, இந்த தொட்டு பார்க்குற பணம் தான் குரு. இது இல்லாமல் சில்லறை பணங்களாக சுக்கிரன் இல்லாமல் இந்த எலக்ட்ரானிக் ரிலேட்டடான டிரான்சாக்ஷன் எல்லாமே டி ராஜேந்தர் அவர்களுடைய படங்களை பார்த்திருந்தால் பிரம்மாண்டமாக சுவாமிகள் எல்லாம் வைத்திருப்பார்கள். இந்த பிரம்மாண்டத்தின் பிரதிபலிப்பு தான் இந்த ராகு. அப்போ எதையுமே பெருசாக செய்யும்னு அர்த்தம். ஒவ்வொரு இடத்துலையும் ராகு கேது இருக்க இருக்க நமக்கு வணக்கம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. நம்ம கண்ணுக்கு தெரிந்த கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 7 கிரகங்கள் கண்ணுக்கு தெரிந்த கிரகங்கள் அப்படின்னு தெரியும். தெரியாத 2 கிரகம் அப்படின்னும் போது சாயா கிரகம்னு சொல்லுவாங்க. ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாயா கிரகம் எப்படி உருவானாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அமிர்த கலசம் அப்படின்னு நமக்கு கிடைக்கிறது. அமிர்தத்தை கடையும் போது அமிர்தம் வந்துவிட்டது, கலசத்தில் வாங்கிட்டார் விஷ்ணு பகவான். முதல்ல ரோவில் தேவர்கள், அடுத்த ரோவில் அசுரர்கள்னு உட்கார்ந்துருக்கிறாங்க. எங்கே தங்களுக்கு வராமல் போயிடுமோ, ஏதான ஒரு ட்ராமா நடந்துருமோ அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த நடுவில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் ஒரு அசுரன் வந்து அமர்கிறார். இந்த அமிர்தத்தை கொடுத்து கொண்டிருந்த மோகினி அவதாரத்தில் இருந்த கிருஷ்ணர் இந்த அசுரருக்கும் அமிர்தத்தை கொடுக்க அவரும் உண்டு விடுகிறார். அடுத்தது சந்திரனுக்கு போகிறது. அதுக்கப்புறம் போகும்போது சந்திரன் சொல்லி கொடுக்குறார், இது வந்து அசுரன் அப்படின்ட்டு. உடனே சக்கராயுதத்தினால் அவன் தலை துண்டிக்கப்படுகிறது. ஆனாலும் அமிர்தம் உள்ளே போயிட்டதுனால இவர்கள் இந்த கிரகநிலை பதவியை பெறுகிறார்கள். இரட்டை உருவமாக மாறுகிறது. தலைப்பாகம் நாகமாக மாறுகிறது. இடைப்பாகம் குறுகிய மனித ரூபத்திலே விழுகிறது. இது ராகுவும் கேதுவும் அப்படின்னு புராண கதை. சிவப்பு புள்ளி கருப்பு புள்ளி அப்படின்னு 2 புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். இந்த புள்ளிகள் அப்படிங்கிறத வைத்து கொண்டு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எது ஒன்று புரியவில்லையோ அங்கெல்லாம் இந்த ராகுவும் கேதுவும் இருப்பார்கள் அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம். இன்றைக்கி நான் உங்களோட பேசிக்கொண்டிருப்பது ஒரு காணொலியின் மூலியம் பேசிகிட்ருக்கிறேன். ஆனால் இது ஒரு நிழல். எங்கெல்லாம் நிழலாக இருக்கிறதோ இதெல்லாம் ராகு. இந்த நிழல் தான் உங்களுடன் இப்போ கம்யூனிகேட் ஆகிட்டுருக்கு. அப்போ எங்கெல்லாம் நிழல் இருக்கிறதோ அந்த நிழலெல்லாம் ராகு அப்படின்னு எடுத்துக்கலாம். புகையாக இருந்தால் அந்த ராகு கேதுவுடைய எஃபெக்ட் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கரண்ட் வருது இல்லைங்களா, இது ராகு. இது ஸ்டோர் பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு எஃபெக்ட் வந்தால் அது கேது. அப்போது ஒரு விஷயத்தை எடுத்து சேர்த்து திருப்பி கொடுப்பது அப்படிங்கிற இந்த எஃபெக்ட் தான் இந்த ராகு கேது சேர்ந்து கொண்டு இருக்கிறது. ஞானகாரகன் அப்படின்னு சொல்கிறோம், பகட்டு அப்படின்னு சொல்கிறோம். இதை இன்னும் தெளிவாக பார்க்கணுன்னா, ஸ்டாக் மார்க்கெட்னு இன்றைக்கி இந்தியாவில் இருக்கு இல்லையா, இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராஃப் போடுறோம். அதில் கேண்டில் ஸ்டிக்னு ஒன்று போடுறோம். ஒன்று சிவப்பு கலரில் போடுவோம், இன்னொன்று கருப்பு கலரில் போடுவோம். சிவப்பு கலரில் போச்சுன்னா இறங்கி போச்சுனோ, கருப்பு கலரில் போட்டால் ஏறி போச்சுனோ கணக்கு வச்சுப்போம். இல்லைன்னா பச்சை சிகப்பு அப்படின்னு வச்சுப்போம். இப்போ இரட்டை உருவங்கள் கொண்டது இந்த ராகு கேது என்பதனாலே இந்த ஸ்டாக் மார்க்கெட்டும் டிட்டர்மைண்ட் ஆன் இந்த ராகு கேதுன்னு ஆகிடும். அப்போ எங்கெல்லாம் ஸ்பெக்குலேஷன்ற வேர்டு, சூதாட்டம் அப்படிங்கிற வேர்டு அப்படி வச்சுக்கலாம். எங்கெல்லாம் பணத்திலே உடைய தொட்டு பார்க்கும் பணம் இல்லாமல், இந்த தொட்டு பார்க்குற பணம் தான் குரு, இது இல்லாமல் சில்லறை பணங்களாக சுக்கிரன் இல்லாமல் இந்த கரன்சி விச் இஸ் ஆன் டிமேட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ நமக்கு இருக்கிறதெல்லாம் ஜிபே பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த எலக்ட்ரானிக் ரிலேட்டடான டிரான்சாக்ஷன் எல்லாமே ராகு கேது. இந்த ராகு தன்னுடைய வியாபகத்தை பெருசாக்கி கொள்வார். அதனால தான் பெரிய டிரான்சாக்ஷனாக இருக்கும். 2006 போது இந்தியன் கரன்சியானது எலக்ட்ரானிக்கலி ட்ரேடபிள் அப்படின்னு சொல்கிறதுலேருந்து தான் நீங்கள் நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தான் ஏற்றம் வந்து நமக்கு ரூபாயோட விலை ஏற ஆரம்பிச்சது. இப்படி எங்கே நீங்கள் கொண்டு போய் அந்த ராகு கேதுவை இணைத்தார்களோ அங்கே விலை ஏற ஆரம்பிச்சிடும்.
அங்கே ஒரு பெரிய மாற்றம் உருவாகும். கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச், மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச், அந்த கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் எல்லா கமாடிட்டியும் கொண்டு போய் இதில் வச்சாங்க ட்ரேடிங் ஆஸ்பெக்டில். உடனே அது எல்லாம் ஏற ஆரம்பிச்சிடுச்சு. நார்மலாக நீங்கள் மிளகா வாங்கிறதோ மஞ்சள் வாங்கிறதோ நம்ம கைப்பட காசு கொடுத்து மண்டியில் வாங்கி அதோடைய டெலிவரி எடுத்து பண்ணும்போது கட்டுக்கோப்பில் இருந்துச்சு ஃபிசிக்கல் மணி. வென் இட் இஸ் ஆன் அ ட்ரேடபிள் மணி ஆர் தி இன்விசிபிள் மணி அப்படிங்கும்போது இந்த ராகு கேது சம்பந்தத்தினால அது பல மடங்காக மாறிடும். இதுதான் பிரம்மாண்டம். இப்படி பிரம்மாண்டத்தை காட்டக்கூடியது இந்த ராகு கேது. இந்த டி ராஜேந்தர் அவர்களுடைய படங்களை பார்த்திருந்தால் பிரம்மாண்டமாக சுவாமிகளெல்லாம் வைத்திருப்பார்கள், சிலைகளெல்லாம் வைத்திருப்பார்கள். இந்த பிரம்மாண்டத்தின் பிரதிபலிப்பு தான் இந்த ராகு. அப்போ எதையுமே பெருசாக செய்யும்னு அர்த்தம். இதுதான் நிறைய காரணத்துக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ராகு கேது இருக்க இருக்க நமக்கு ஜாதகத்துலேயும் பிரச்சனை பண்ணுவார் இல்லைங்களா. லக்ன ராகு அப்படின்னா லக்னத்தையே அவர் உண்டு இல்லைன்னு பண்ணுவார். தன்னை பெரிதாக ஆக்கி கொள்ள வேண்டும் என்று 1008 எண்ணங்கள் மனசில் வரும். அதனுடைய கலத்தரத்துக்கு 7ஆம் இடத்துல குறுக்கிறதுக்குன்னு ஒரு கேது இருப்பார். அப்போ ஒன்று பெருசாச்சுன்னா இன்னொரு குறுக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ இந்த டக்ஃபார் பெருசாக இருக்கும். இப்போ ராகு கேது தோஷம் அப்படின்னு சொல்கிறோம்லே இதுதான். 2ஆம் இடம் குடும்ப தன வாக்குஸ்தானத்திலே ராகு, அதனுடைய 8ஆம் இடத்திலே கேது, இதுவும் தோஷமாகிடுறது. குடும்ப கலத்திர தோஷம்னு சொல்லுவோம், குடும்ப தோஷம்னு சொல்லுவோம். 3ஆம் இடத்திலே ராகு கேது இருந்தால் நல்லது. முயற்சியிலே ராகு பெருசாக செய்வார்ல, வளர்ச்சி நல்லாயிருக்கும். அப்போ 3ஆம் இடத்திலே ராகு இருந்தால் 9ஆம் இடத்திலே கேது இருந்தால் நல்லது. வயசு வருஷம் 9ஆம் இடத்திலே 3ஆம் இடத்திலே கேதுவோ 9ஆம் இடத்துல ராகு இருந்தால் நல்லது. இவர்கள் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவார்கள். 4ஆம் இடத்திலே சுகத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்று பேராசையை அதிகப்படுத்தி விடுவார். பெரிய பங்களா கட்டினேன் சார், சக்திக்கு தக்கன பண்ணாமல் மாட்டிக்கிட்டேன் சார். காரை விற்றுட்டு ஒரு பெரிய லக்ஸரி கார் வாங்கினேன் சார், மாட்டிக்கிட்டேன் சார். அதெல்லாம் கடனாகி போச்சு சார். லேண்டை இன்னும் கொஞ்சம் கடனை வாங்கி பண்ணிவிடலான்னு போனேன் சார், மாட்டிக்கிட்டேன் சார். நீ எக்ஸ்ட்ராவாக சொல்கிற விஷயம் இல்லை. அந்த சுகத்தை பெருக்குவதற்கு மாட்டிக்கிறது இந்த 4ஆம் இடம். 5ஆம் இடம்ங்கிறது குழந்தைகள் ஸ்தானத்துக்கு பட்டு. இங்கே ராகு வரும்போது முக்கியமாக இந்த பெண் குழந்தைகள் தான் அதிகமாக பிறக்குது, ஆண் குழந்தைகள் வராது. 5ஆம் இடம் ராகுடைய தன்மை. செலவு நிறைய கிடைக்கும். 6ஆம் இடத்துல வரும்போது எதிரிகளிடந்து பயங்கரமான போட்டி, ஆனாலும் சில இடத்துல பணங்கள்லாம் வரும். ராகு எதையுமே தன்னை முதன்மைப்படுத்தி கொள்வது 6ஆம் இடத்துல மறைவதனால் நன்மையை செய்வார்னு அர்த்தம். 6, 12 அப்படின்னும் போது நன்மையை செய்து விடுவார்கள் இந்த ராகு கேதுக்கள். அப்போது உங்களுக்கு எந்த காரியத்தையும் செய்யணும்னா முதல்ல 6ஆம் இடத்துல இருக்காரான பார்த்துக்கிடுங்க. ரிண ரோக சத்ருன்னு சொல்லுவாங்க. எந்த காரியத்தையும் கெடுதலாக செய்யக்கூடிய காரியங்கள், நமக்கு எதிரிகள் இருந்தால் எதிரிகிட்டேருந்து வெற்றி, கடன் கொடுத்துருந்தீங்கன்னா கடன் திரும்பி வரும், ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் மீண்டு வரலாம், வழக்குகள் இருந்தால் உங்கள் பக்கம் சாதகமாக தைரியமாக சொல்லிடலாம் என் பக்கம் தான் வரும்ன்ட்டு. 7ஆம் இடத்துல திருப்பி கலத்திரம் அப்படிங்கிற இடத்துல வரும்போது கலத்திர தோஷமாக வந்துவிடும். அப்படி வர ஒய்ஃபோ இல்லை கணவனோ பெரிய செலவாளியாக இருப்பாங்க. அப்போ எப்படி இருக்கும், நமக்கு வாழ்க்கை ரொட்டீனில் எவ்வளவு பண்ணாலும் அந்த சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். மனநிலை புரிதல் இல்லாமல் போயிடும். ஒரு வேகமான வாழ்க்கை இருக்கும், விவேகமான வாழ்க்கை இருக்காது. அதில் ஒரு தோஷம் வந்துவிடும். 8ஆம் இடத்துல ஓரளவுக்கு எதிராளியை பற்றி புரிதலும் கொஞ்சம் விட்டு கொடுக்கலாமே என்ற எண்ணங்களும் இருக்கும். ஆனாலும் சிக்கல் உண்டு, பயம் இருந்து கொண்டே இருக்கும். எதையும் பூர்ணத்துவமாக செய்ய முடியாத சூழ்நிலை நிறைய இருக்கும். 9ஆம் இடத்துல காரியங்கள் மெதுவாக நடக்கும். வேகமாக செய்யணும் அப்படின்னாக்க விவேகம் இல்லாமல் முடிச்சிடுவோம். அந்த இடத்துல பதட்டம்தான் நிறைய இருக்குமே ஒழிய வேலை பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது முழுமித்த கருத்தாக கையில் வந்து சேராது. 10ஆம் இடத்துல ராகு இருப்பது அப்படின்னா பதவி நிறைய இருக்கும். ஒரு காலிக்கு 10 காரியம் செய்வாங்க. வேலைகளே மாறிக்கிட்டே இருப்பாங்க. கடன் வேலை மாறும். இந்த வேலை செய்வாங்க, அந்த வேலை செய்வாங்க, எல்லா வேலையும் செஞ்சு பார்த்துருப்பாங்க. எதை பேசினாலும் அவங்களுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு மூமெண்ட்டை அந்த 10ஆம் இடத்துல கொடுக்கும். லாபஸ்தானத்தில் வரும்போது லாபத்தை கொடுப்பார், லாபத்தை அதிகப்படுத்துவார், வெற்றிக்கான வாய்ப்புகளை கொடுப்பார். முயற்சியின் அடிப்படையில் செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றியை நிலைநாட்டக்கூடிய சூழ்நிலையும் உண்டாக்குவார். 12ஆம் இடத்துல மறையும் போது நல்லதொரு
வெளி வட்டாரத்தொடவில் சிக்கலையும் கொடுத்து நிறைய எக்ஸ்பேண்டும் பண்ணுவார். சொத்துக்களை எல்லாம் நிறைய பண்ணி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதில் முக்கியமாக இந்த 7ஆம் இடம் கலத்திரஸ்தானத்துக்குள்ளே வரும்போது தான் பிரச்சனை நிறையா இருக்குது. இந்த கலத்திர ராகு அப்படிங்கும்போது கல்யாணத்துக்கு நிறைய தடை ஏற்படுத்தார். முன்ன பின்ன கல்யாணம் ஆகாமல் எதிர்பார்ப்பு நிறைய இருக்கிறதுனால இதை தட்டி கழிச்சு அதை தட்டி கழிச்சின்னு நிறைய தட்டி கழித்துகளுடைய விஷயம் நிறைய நடக்கும். ஏன்னா எதிர்பார்ப்பு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, இதில் தான் நிறைய விவாகரத்துகள்லாம் நடக்குது. புரிதல் இல்லாத போகிற காரணம், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க முடியாத சூழ்நிலைகள், இதனால தான் இந்த ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தியாகி குழந்தைகள் வந்த பிறகு கூட விவாகரத்து ஆறுது அப்படின்லாம் பார்க்குறோம் இல்லையா. இதெல்லாம் இந்த ராகுவுடைய அந்த சமிருத்தியாக இந்த 7ஆம் இடத்துல உட்காந்துக்கிட்டு அவர் செய்கிற சூழ்நிலையை இது எப்படி நிவர்த்தி பண்ணுறது? இந்த ராகு கேதுவுக்கு முக்கியமாக பரிகாரம்னு பார்த்திங்கன்னா காளி தேவியை வணங்குவது, சர்பதேவதையை வணங்குவது. இதை வணங்கினாலே கொஞ்சம் அதனுடைய தன்மை குறைய ஆரம்பிக்கும். அப்போது உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய மாறாட்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம், எதையுமே இது இல்லை அது இல்லை அது இல்லைன்னு மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய மனநிலை வேகமாக சரசரன்னு மாறிட்டே இருக்கும். அந்த மனநிலையை ஒருநிலைப்படுத்துவதற்கான வாய்ப்புகள். இந்த ராகுக்கு அது சரியில்லாத அனைவருமே எந்த காரியம் செய்வதற்கு முன்னாடியும் கொஞ்ச நேரம் அமைதியாக கண்ணை மூடிட்டு ஒரு செகண்ட் உட்கார்ந்துடணும். அந்த நிலைப்பாட்டுக்கு வர்றதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து நிதானமாக சிப் பை சிப் குடிக்கணும். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு 1 2 3 4 5 6ன்னு ஒரு 10 வரைக்கும் எண்ணிட்டு கண்ணை மெதுவாக திறந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கிற காரியம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யணும். இப்படி செஞ்சாக்க அந்த பதட்டம் குறைஞ்சிரும். வேகம் இல்லாமல் நிதானமான ஒரு ஸ்டேஜில் இவங்க காரியம் ஆரம்பிப்பாங்க. இது ஒரு ட்ரிக்கு. இது இல்லைன்னு வச்சுங்களேன், வேலையை செஞ்ச பிறகு தான் அவங்க யோசிப்பாங்க. அதனால் அது தப்பாக இருக்கும், சில நேரத்தில் சரியாக கூட இருக்கும், ஆனால் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. இது எல்லாமே இந்த ராகு கேதுவை அட்டன் பண்ணக்கூடிய விஷயத்தில் இருக்குது. இதே தான் வர்த்தகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும். வர்த்தகத்தில் ஸ்டாக் மார்க்கெட்டில் போகிறாங்கன்னு வச்சுக்கோமே, ஒரு பொசிஷன் எடுக்கணும்னு ஆசை வரும். ஐயோ அது ஏறுதுன்னு கிடுகிடுன்னு போய் அதை வாங்கிறதுக்கு முன்னாடி இது கரெக்டாக சப்போர்ட்டில் இருக்கா, ரெசிஸ்டன்ஸில் இருக்கா, இல்லை பிவட்டில் இருக்கா, ஹையில் இருக்கா, லோவில் இருக்கா அப்படின்னு கொஞ்சம் சின்ன அந்த ஜிமிக்ஸ் எல்லாம் போட்டு அந்த ப்ரொமோட்டேஷன் காம்பினேஷன்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணின்னு அதுக்கப்புறம் பொசிஷன் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது கரெக்டாக இருக்கும். இதுக்கான அந்த தர நிர்ணயம் தான் அந்த ஒரு செகண்டு ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நிதானித்து அது எங்கே இருக்குன்னு புரிஞ்சுட்டு செய்யணும். அப்போ இந்த ராகு கேதுவை நம்ம தனியாக விட்டானா பிரச்சனை. அதை ஒருநிலைப்படுத்துவதற்கு 2 கிரகங்கள் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று குரு, மற்றொன்று புதன். குரு ஆராயச் சொல்லும், புதன் கணிதப்படுத்த சொல்லும். இந்த 2 கிரகங்களையும் நம்ம மனசில் எப்போவுமே வச்சுக்கணும். புத்திசாலித்தனமாக ஆராய்ந்து அதற்குட வெளிப்பாட்டுகளை கொண்டு வந்தோம்னா, கணவன் மனைக்குள்ளே கூட இந்த சண்டைகள்லாம் வரும்போது ஒருத்தர் அமைதியாக இருந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், இன்னொரு கை அமைதியாகிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு இல்லைங்களா. அப்படித்தான் இந்த ராகு கேதுவை டேக்கிள் பண்ணுமே தவிர எடுத்தவங்க கவுத்தவனே தடால்னு அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதும் ஒரு சூட்சமம் இங்கே இருக்குது. அப்படி கிரகங்களை புரிந்து கொண்டு நாம் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்தும் போது எல்லா கிரகங்களுமே நமக்கு நன்மையை செய்யும் என்பதிலே ஐயமில்லை. மற்றொரு பதிவிலே மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்க வளத்துடன்.